டிவிகே பார்ட்டி கரூரில் எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போது கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தாங்க. இந்த இறந்தவங்களோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதாட்டு தமிழக அரசு ஜியோ ஒன்று கொடுத்தாங்க. அப்படி தமிழக அரசு கொடுத்த ஜியோவை மதுரை ஹைகோர்ட் இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் நீதிபதி சொன்ன முக்கியமான கருத்து என்ன? 2025 செப்டம்பர் 27 கரூரில் நடந்த டிவிகே அரசியல் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இந்த சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு அரசு பணி வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சது. இந்த முடிவை எதிர்த்து அட்வொகேட் திறன் திருமுருகன், இவர் ஒரு நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், இவர் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. ஜூன் 10 இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும் போதே அரசு ஒரு ஜியோ ஒன்று வழங்கினாங்க. அந்த ஜியோ வழங்குறதுக்கான பர்மிஷனும் ஹைகோர்ட் கொடுத்தது. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷனும் வச்சாங்க. இவங்க கொடுக்குற இந்த ஜியோ ஒரு டெம்பரவரி தான். இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தான் எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஜூலை 27 அந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் வெளியே வந்துச்சு. இந்த கேஸில் பெட்டிஷனர் கேட்ட கேள்வி, கவர்மெண்ட் ஜாப்பு ஒருத்தங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு விஷயமா, இல்லை கவர்மெண்ட் ஜாப் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுமா? ஆர்டிகிள் 14, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அரசாங்கம் குறிப்பிட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் அரசு பணி கொடுத்தா அதே மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் மற்றவங்களுடைய நிலை என்ன? ஆர்டிகிள் 16, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், எல்லா குடிமக்களும் சமமான வாய்ப்பு இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொதுவாக மெரிட், எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து இறந்தவங்களோட ஃபேமிலி அந்த ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள தாண்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியுமா? இந்த கேஸை விசாரித்த மதுரை ஹைகோர்ட்டோட நீதிபதிகள் CV கார்த்திகேயன் மற்றும் R சக்திவேல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த ஜியோவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதிகாரம் இருக்கு என்பதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தின் வரம்பை தாண்டி இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. இது ஆர்டிகிள் 14 மற்றும் 16க்கு நேரடியாக எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு உதவி செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லலை. ஆனால் நிதி உதவி, மறுவாழ்வு, கல்வி உதவி, தொழில் பயிற்சி போன்ற உதவி வழங்குவதற்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்கும் சட்ட ரீதியான வித்தியாசங்கள் இருக்குன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுட்டி காமிச்சிருக்காங்க.